தேசிய ஜனநாயக கூட்டணியில் தொடர்வது குறித்து பொதுக்குழுவில் முடிவெடுக்க உள்ளதாக பாமக அறிவித்துள்ளது. கடந்த லோக்சபா தேர்தலில் பாரதிய ஜனதாவுடன் தேமுதிக, மதிமுக, பாமக உள்ளிட்ட கட்சிகள் கூட்டணி வைத்து தேர்தலை சந்தித்தன. இதில் பாமக வேட்பாளர் அன்புமணி ராமதாஸ் தர்மபுரியில் போட்டியிட்டு எம்பி ஆனார். இந்நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து மதிமுக விலகியது. பட்டும் படாமல் இருந்து வந்த பாமக வரும் பொதுக்குழு கூட்டத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் நீடிப்பது குறித்து முடிவை அறிவிக்க உள்ளது. சென்னை சேப்பாக்கத்தில் ஒரு நிகழ்ச்சியில் பங்கேற்ற பாமக நிறுவனர் ராமதாஸ் இத்தகவலை தெரிவித்தார். யாரையும் ஸ்ரீரங்க இடைத்தேர்தலில் நாங்கள் ஆதரிக்கப் போவதில்லை. நாங்களும் போட்டியிடுவதில்லை என்ற முடிவு செய்திருக்கிறோம். நாங்களும் யாரையும் ஆதரிக்கப் போவதில்லை என்று ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். யார் சொல்லியிருக்கிறது? அவர்கள் என்னை பார்க்க வந்தால் வரட்டும், வந்தாங்க இந்த பதில் தான் அவர்களுக்கு. அவர்கள் வந்தாலும் இந்த பதில் தான் அவர்களுக்கு சொல்லி அனுப்புவேன். பிப்ரவரி 15ஆம் தேதி சேலத்தில் நடக்கின்ற பொதுக்குழுவில் இதற்கு உங்களுடைய கேள்விக்கு பதில் தெரியும். ஸ்ரீரங்கம் இடைத்தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை, யாரையும் ஆதரிக்கப் போவதில்லை என்று பாமக அறிவித்திருந்தது. இந்நிலையில் பாரதிய ஜனதா வேட்பாளரை அறிவித்தது. தேமுதிக ஆதரவளிக்கும் என்று எதிர்பார்க்கும் நிலையில் பிப்ரவரி 15ஆம் தேதி தனது முடிவை ராமதாஸ் அறிவிக்க உள்ளார்.